தமிழக சட்டசபைக்கான தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளிவர இருக்கும் நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. 7 முதல் 8 கருத்து கணிப்புகளில் பெரும்பாலானவை திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற வகையில் அமைந்துள்ளது. கடந்த காலங்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை துல்லியமாக வெளியிட்ட நிறுவனம் என்ற பெருமைக்குரிய ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்புகள் வெளியாகி பல கட்சிகளிடையே பரபரப்பையும் பதட்டத்தையும் உருவாக்கியுள்ளன. அதற்கு காரணம் தாவேகா. ஆமாங்க, தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தலில் 98 முதல் 120 வரையிலான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புள்ளதாக ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. இவ்வாறாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி பரபரப்பாக உள்ள நிலையில் தாவேகா ஏன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தாவேகா தொண்டர்கள் பின்வருமாறு கூறுகின்றனர். அதில் முதலாவதாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக 2 பெரும் கட்சிகள் தமிழகத்தை மாறி மாறி ஆண்டு வருவதால் தமிழகமே அவர்களுக்குத்தான் சொந்தம் என்ற நினைப்பு அகற்றப்பட வேண்டும் என்கின்றனர். மேலும் குடும்ப ஆட்சி மன்னராட்சி முறையில்தான் நடைபெறும் என்பதால் அது ஜனநாயக நாட்டிற்கு எதிரானது. மேலும் குடும்ப ஆட்சி தான் தோன்றித்தனமான ஆட்சியாகத்தான் அமையும் என்றும் மக்கள் நலன் அதில் இருக்காது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். உள்ளபடியே மக்களை நேசிக்கும் தலைவர்கள் போய் பதவியையும் அதிகாரத்தையும் விரும்பும் தலைவர்கள் உருவாகிவிட்டதால் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி விட்டதென்றும் பின் இங்கே ஏது மக்கள் நலம் என்றும் அவர்கள் கேள்வி கேட்கின்றனர். இரு பெரும் கட்சிகள் தவிர்த்து தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு கட்சிகள் உதயமானாலும் அவை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் சுருங்கிவிட்டன. அதாவது குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வளர்ச்சி அல்லது ஜாதி மத கட்சிகள் ஆகிவிட்டன. மேலும் இரு பெரும் கட்சிகளுடனேயே கூட்டணியும் அமைத்துவிட்டு மக்கள் நம்பிக்கையும் இழந்துவிட்டன. தற்போது தாவேகா தான் தமிழகம் முழுக்க பரவி மக்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை கொண்டு வந்துள்ளது எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தீண்டத்தகாதது என்று இங்கு எதுவுமே இல்லாத நிலையில் கூத்தாடி என்ற வார்த்தை தீண்டத்தகாதது போல் சித்தரிக்க முயன்ற இரு பெரும் கட்சிகள் தோல்வியை சந்திப்பது உறுதி என்றும் தாவேகா தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.